வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். நம்ம யோகிக் இன்சைட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். குருநாதரோட எனது வாழ்க்கை பயணத்தை பற்றி நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வர்றேன். கடைசியாக நம்ம குருநாதரை பற்றி நம்ம பேசணும். அவரோட குருநாதரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருந்தாருங்கிறத சின்ன கிளிம்சஸ், ஒரு சில துளிகள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்படியே போய்கிட்டு இருந்தப்போ கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள்லாம் ரொம்ப முழு வீச்சில் நடக்க ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ கோயிலுக்கு பக்கத்தில் நவகிரகங்கள் வைக்கிறது, சிவலிங்கம் வைக்கிறது, கோயிலில் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய சிலைகள் வைக்கிறது. ஸோ இந்த வேலைகள்லாம் ரொம்ப ஜரூராக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நைட்டிலிருந்து இந்த பூர்ணாகுதி பண்ணணும், அந்த கும்பமெல்லாம் வச்சு அதுக்கான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணணும். பண்ணி அந்த கோயிலுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாம் நிறையா, பூஜை புனஸ்காரங்களான விஷயங்கள் எல்லாம் நிறையா பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கங்கிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நவகிரக சிலைகள் எல்லாம் ஒரு பக்கத்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து எங்களை போய் தாத்தா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நாங்கள் பசங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நவகிரக சிலையை கட்டி பிடிச்சிட்டு அந்த வீட்டில் இருந்து அந்த கோயில் வர வரைக்கும் பாட்டு பாடிட்டு, அரோகரா சொல்லிட்டு, குருவே சரணம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த நவகிரக சிலைகள் எல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே வச்சுருந்தோம். அங்கே பூஜை புனஸ்காரங்கள் யாகங்கள் பண்ண வந்திருக்கிறவங்க கிட்ட அப்பா நம்ம குருநாதர் வந்து ரொம்ப அன்புடனும் பரிவுடனும் பாசத்துடனும் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த முறையை பார்த்து அவங்க ரொம்பவே புலங்காங்கிதம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க எங்ககிட்டலாம் வந்து, இந்த மாதிரி ஒரு குருநாதர்லாம் கிடைக்கவே மாட்டாங்க, ரொம்ப அன்பாக கண்ணா கண்ணான்னு பேசி அரவணைச்சு கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் அமையவே அமையாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப ஆர்வமாக பூஜை புனஸ்காரங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம குருநாதருக்கு தெரியும் இந்த பூஜை புனஸ்காரங்களில் ஒன்றும் இல்லை, இதை தாண்டி தான் எல்லாம் இருக்குன்னு. ஆனால் நம்ம எடுத்தடுப்புலையே பிஹெச்டி படிக்க முடியாது, எடுத்தடுப்புலையே 10வது படியை வைக்க முடியாது. ஒவ்வொரு படியாக மனிதன் தெரிஞ்சுக்கணும். தான் கூட சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஒன்றுமில்லாத தன்மைக்கு போகணுங்கிறதுல அப்பா தெளிவாக இருந்தாங்க. அதனால் அந்த பாடத்தை இப்படி தான் ஆரம்பித்து கொண்டு வரணும். முதல்ல கோயிலில் பூஜை புனஸ்காரம் அந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தன்னிலை அறியக்கூடிய விஷயத்தை தான் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்படியே அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கான அந்த அன்னதானம், அந்த விஷயங்கள் எல்லாம், அப்புறம் நன்கொடைகளுக்கு இதுக்கெல்லாம் சுற்றி கோயில் கட்டுறதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும், கோயில் கட்டும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த கல் எடுத்து கொடுக்கறதுலேருந்து, அந்த கலவம் கலக்கி போடுறதுலேருந்து, சின்ன சின்ன வேலைகள்லேருந்து பெரிய வேலைகள் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா பசங்களும் இன்வால்வ் ஆகி ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அந்த கோயில் திருப்பணிகள் நிறைவடைகிற தன்மை வந்து அடுத்தது கும்பாபிஷேகத்துக்கு போகிற அளவுக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் மைக்கில் போய் ஜீப்பில் மைக் வச்சு அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்குது, எல்லோரும் வந்துருங்கிற விஷயம், அன்னதானம் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்தோம். அந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற சமயத்தில் வந்து அப்பா மேலே அந்த கோபுரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தார். நல்லா நம்ம மரத்தாலான அந்த படி மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க, சாரம்னு சொல்லுவாங்க, அந்த சாரம் போட்டு வச்சாங்க. அது வழியாக ஏறி மேலே அப்பா நின்றுட்டு இருந்தாங்க, குருநாதர் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு மனசு ஒரே படபடப்பாக இருந்தது. எப்படியாவது நம்ம அங்கே மேலே போக முடியுமானா, எல்லா பசங்களும் கீழே தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம தாத்தா கிட்ட போய் அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷமாவது நின்றக்கூடாதா அப்படின்னு மனசு பரிதவிச்சுட்டே இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ்டியும் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்தாங்க, அதையெல்லாம் போட்டுட்டாங்க. அந்த அந்த கெட்டப்பில் இருந்தோம். ஆனால் மனசு ரொம்ப துடிச்சுது. மேலே குருநாதர்கிட்ட தாத்தா கிட்ட கொஞ்சம் நேரம் நிற்கணும், அந்த கும்பத்துக்கிட்ட நிற்கணும். அந்த வயசில் அந்த ஆர்வம் ரொம்ப மிகுதியாக இருந்துச்சு. தெரில, பிரபஞ்சம் அப்போ எனக்கு கொஞ்சம் ஏதோ செவி சாச்சிருச்சு போல் இருக்குது. ஒரு பெரிய மலர் வச்சுருக்கிற, பூ வச்சுருக்கிற ஒரு பெரிய தட்டை என் கையில் அந்த ஒருத்தர், அந்த பொள்ளாச்சிக்கு அப்பாவை கூட்டிகிட்டு வந்தவர், அவர் வந்து இதை கொடுத்து, ரஞ்சித் இதை கொண்டு போய் மேலே கொடு அப்படின்னு சொன்னார். அத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷத்தில் நான் அந்த தட்டை வாங்கிட்டு மேலே போனேன், தாத்தா கிட்ட போனேன். அப்படியே மெதுவாக தட்டி தடுமாறி மேலே போய் தாத்தா கிட்ட போயிட்டேன். அவர் மேலே அந்த இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த கும்பத்தில் தண்ணீரை ஊற்றி அதெல்லாம் பண்ணும்போது அவர் தண்ணீரை எடுத்து இப்படி தெளிச்சிட்டு இருந்தார். அப்போது பூவை வாங்கி நான் கையில் வச்சுருந்த தட்டில் இருக்கிற பூவை வாங்கி எல்லாத்துக்கும் வீசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா,
கொஞ்சம் பேர், ஒரு 2, 3 பேர், 4 பேர் தான் அங்கே மேலே நின்றுட்டு இருந்தாங்க அந்த கோயிலோட கும்பத்துக்கு பக்கத்தில். ஸோ அவங்க கூட, குருநாதர் கூட நானும் நிற்கிறேன். எனக்கு அந்த ஒரு 20 நிமிஷம் என்னமோ டைம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த விஷயமெல்லாம் நடந்து கீழே வந்ததுக்கப்புறம் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அப்பா வந்து சிவலிங்கத்தை வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே வைக்கக்கூடிய சிவலிங்கத்தை அப்பா, அவர் அந்த பொள்ளாச்சிக்கு தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து அவர் அப்பாவெல்லாம் போய் ஒரு இடத்துல சிவலிங்கம் பண்ணி வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. சிவலிங்கத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அப்பா லென்ஸ் வச்சுருந்தார். எப்போவுமே நம்ம அவர் படிக்கும்போது அவர் லென்ஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பார். லென்ஸ் மூலமாக பார்த்து தான் சும்மா படிச்சுட்டு இருப்பார். ஏதாவது ஒரு பாடல்கள் ஆகட்டும், இல்லை ஏதாவது எழுதியிருக்கிறது எல்லாமே லென்ஸ் வச்சு பார்த்து படிச்சுட்டு இருப்பார். அப்பா வந்து அந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சு அந்த இதெல்லாம் வச்சு அந்த மருந்தெல்லாம் வச்சு கட்டி நிறுத்துகிற சமயத்தில், நிறுத்தி வெளியே வந்த சமயத்தில் அப்பா மட்டும், தாத்தா மட்டும், குருநாதர் மட்டும் உள்ளே இருந்த அந்த லென்ஸை அந்த சிவலிங்கத்தோட மேலே வச்சு காமிச்சார். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடச்சதுன்னு தெரியல. எங்களில் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடச்சது. என்னென்னா, குருநாதரோட உருவம் அந்த லென்ஸில் தெரிஞ்சிச்சு. அவர் இப்படி நிற்கிறாரு, லென்ஸை வந்து இப்படி இந்த இடத்துல வச்சுருக்கிறாரு. அந்த லிங்கத்துக்கு, சிவலிங்கத்துக்கு மேலே எப்படி பார்த்தாலும் லென்ஸ் வந்து கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்காது. ஆனால் அது பிரதிபலிச்சது என்னென்னா, குருநாதரோட உருவம் அதுலேயும் தெரிஞ்சிச்சு, அந்த சிவலிங்கத்திலையும் தெரிஞ்சிச்சு. அது ஒரு சிலர், ஒருத்தர் 2 பேர் பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, அங்கிருந்த ஒரு நிறைய பேர் பார்த்துருந்து நாங்கள் அதெல்லாம் வெளிப்படுத்தணும். உங்களுக்கு தெரிஞ்சுதா, எனக்கு தெரிஞ்சது, நான் அப்பா பார்த்தேன், நீங்கள் அப்பா பார்த்தீங்களா, நான் அப்பா பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு அதிசயத்தை அந்த இடத்துல அவர் நிகழ்த்தி காமிச்சார். ஒரு சிலர் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அது எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அப்பா பேசவே இல்லை, ரொம்ப அமைதியாக அப்படியே இருந்து ரொம்ப சீரியஸாக இருந்தார். ஏன்னா தன்னோட சக்தி வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறத எங்களால் உணர முடிஞ்சுது. ஏன்னா ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு சித்தர், ஒரு எல்லாம் மறைந்தவர், ஞானம் அடைஞ்சவர் வந்து தன்னோட சக்தியை வந்து அதுக்கு கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் நம்ம இருக்கிறதே அது ஒரு பெரிய கருணை மயமாக, அன்பு மயமாக, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த சக்தியை எங்களால் உணர முடிஞ்சுது. இதெல்லாம் முடிஞ்சு கோயிலில் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் ஒரு 2 பேர், ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற 2 பேர் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாங்க. கோயில் கேட்டுலேருந்து வர்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தாத்தாக்கு சொல்லிட்டாங்க, அப்பா அந்த மாதிரி 2 பேர் வர்றாங்க அப்படின்னு. அதில் கொஞ்சம் வயசானவர் ஒருத்தர் இருந்தார். அந்த வயசானவர் உள்ள கோயிலுக்குள்ளே வந்தார். அவர் வந்து தாத்தா எழுந்திரிச்சு நின்றுட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னென்னா, எங்களுக்கு குருநாதரை தவிர பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் குருநாதரே எந்திரிச்சு நிற்கிறாரு அப்படின்னா, அப்போ வரவர் வந்து அவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார் அப்படிங்கிற அந்த ரீதியில் நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டோம். வந்தவர் நேராக வந்து நம்ம குருநாதரோட தலை மேலே கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினாங்க. இது எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு உணர்வாக இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் குருநாதர் தலை மேலே யாரும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. வெரி ஃபஸ்ட் டைம், முதல் முறையாக அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குருநாதர் தலைமையிலே ஒருத்தர் கை வைக்கிறாரு அப்படின்னு. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அப்புறம் அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்பா அப்படி வணங்கினாங்க, அவங்க வணங்கினாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேரில் ஒருத்தர் மட்டும் இப்படி பண்ணார், ஒருத்தர் வணங்கினாங்க. இந்த 2 பேர் அந்த கோயிலிருந்து வெளியே வந்ததையும் கோயிலுக்குள்ள இருக்கிற மக்களெல்லாம் எந்திரிச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் பசங்க கொஞ்சம் பேர் வந்து தாத்தாவோட காலடியிலே, ஏதோ குருநாதரோட காலடியிலே உட்காந்துட்டு இருந்தோம். அவர் வந்து கோயில் அந்த கற்பகிரத்துலேருந்து கொஞ்சம் ஒரு படிக்கட்டு, 2-3 படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் லெஃப்ட் சைடில் அவர் உட்காந்துட்டு இருப்பார் அப்பா. அவரோட காலடியில் நாங்கள் சிஷ்ய பசங்கள்லாம் உட்காந்துட்டு இருப்போம். இவங்க மக்களெல்லாம் எந்திரிச்சு அந்த புதுசாக வந்திருக்கிற 2 சாமியாரை பார்த்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்படியே துகுத்துன்னு ஓடி போய் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அப்படியே போக பார்த்தாங்க. உடனே குருநாதர் மெதுவாக எங்களை பார்த்து திரும்பி, ஏண்டா கண்ணா நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க போகலையா அப்படின்னு சொன்னார். இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, எங்களை நடத்துறது, இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறது, நடத்த போகிறது, எங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்கள், எங்களை இயக்கி வைக்கிறது எல்லாமே குருநாதரோட கருணை தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் டீச் பண்ணி கொடுத்த விஷயம், குருவை தாண்டி ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த குரு பக்தி எல்லாத்தோட மனசுலேயும் அது ஒரு ஆழமாக பதிஞ்சு அது பெரிய விருட்சமாக இருந்துச்சு. அந்த விருட்சத்தை யாருனாலே அசைக்க முடியல. ஏன்னா அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாங்க எல்லா பசங்களும். அவர் சொல்லும்போது நாங்கள்லாம் போகலப்பா, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், உங்ககிட்டயே இருந்துக்கிறோம். அதில் இன்னொரு அண்ணன் சொன்னாங்க, ஏப்பா உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த விஷயங்கள் வரும்போது தான் அவர் சிரிப்பார். ஏன்னா பசங்களுக்கு வந்து இது கூட ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம்.
ஆனால் எங்களுக்கு அந்த வயசில் அந்த பக்குவம் இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் எங்களால் எந்திரிச்சு போக முடியல. அதுக்கு கூட அந்த கருணை குருநாதரோட அருளில் தான் அது நடந்தது. எங்களால் எதுவுமே நடக்கலை, இப்போ வரைக்கும் நடக்கலை, இனிமேல் நடக்காது. அவரோட அருள் மட்டும்தான் அதுக்கு முழுமையான காரணமாக இருந்துச்சு. என்னென்னா குருநாதர்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அவரை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற உணர்தல் வரணும். அது வாழ்க்கையில் வரணும், அது நடைமுறையில் வரணும். சும்மா வாயிலவில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது எப்போவுமே நமக்கு பலனை தராது. எந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. ஸோ நாங்கள் எல்லாம் ஸ்டபானாக உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் போதும், உங்களோட ஆசீர்வாதம் போதும், நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம்னு சொல்லி எல்லாம் ஸ்டபானாக உட்காந்துருந்தோம். அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரோட அந்த கருணை மலையில், அவரோட அன்பு மலையில் எங்களுக்கு நினைறக்க வாய்ப்பு கிடச்சிது. இந்த சமயத்தில் எங்கூட இருந்த கொஞ்சம் பசங்களுக்கு முன்னாடியே தாத்தாவோட ஒரு சிஷ்யரை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் பாப்பம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை சேர்ந்தவர். அவர் பாப்பம்பட்டி தாத்தா அப்படின்னு தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. தாத்தாவோட ரொம்ப க்ளோஸ் பிரதான சிஷ்யர்னு கூட சொல்லலாம். அவர் வந்தாருன்னா, நாங்கள் கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்தாருன்னா தாத்தா நேரடியாக பார்த்து இப்படி வணங்குவார், இப்படி நிற்பார். அவரும் தாத்தாவும் வணங்குவாங்க, குருநாதரும் வணங்குவாங்க. அவ்வளோதான். நல்லா இருக்கியா கண்ணான்னு கேட்பாரு. நல்லா இருக்கேன் அப்படிம்பாரு. சரி அப்படிம்பாங்க. அவர் போய் ஒரு இடத்துல உட்காந்துருவார். அவ்வளோதான். இதை தாண்டி எந்த ஒரு கான்வர்சேஷனும் பெருசாக நடந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டதே இல்லை. ஸோ கோயில் வேலை நடக்கும்போது எப்பாவது ஒரு தடவை வருவார், வணங்குவார், ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருவார். இப்படியே போயிட்டு இருந்தப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அவர் வந்திருந்தார். அதே மாதிரி வணங்கினாங்க, போய் உட்காந்தாங்க. அப்போ தான் அவரை பற்றி கேள்விப்பட்டோம். தாத்தா சொன்ன மாதிரி, குருநாதர் சொன்ன மாதிரி வாசியோகம் பண்ணி, குருநாதர் சொன்ன மாதிரி அவரும் வாழ்க்கையில் தான் இருக்கார், மனைவி இருக்காங்க, அவங்களும் ஒரு வாசியோகம் பண்ணுவாங்க. அவங்களும் அப்பாவோட இதுக்கு கீழே இருந்து அப்பா சொல் பண்ணி நடந்தாங்க. அவங்க ஃபேமிலியே தாத்தாவை குருநாதராக ஏற்றுக்கிட்டு அவங்க வழியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பாவோட சிஷ்யர் எங்கள் கூட சகஜமாக பேசி, ஒரு சக்தி நிலையில் இருக்கிறவங்க அவங்க பேசும்போது நிறையா விஷயங்கள் தாத்தா பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அவருக்கெல்லாம் என்னங்க, போய் உட்காந்தாருன்னா அவ்வளோதான், கதவை சாத்தினாருன்னா அவ்வளோதான், வரவே மாட்டார். 1 மாதமானாலும் சரி, 2 மாதம் சரி, வரவே மாட்டார் அப்படின்னு அவர் அந்த கோயம்புத்தூர் பாஷையில் அவர் சொல்கிறது அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாத்தா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது அவரு கூட எங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அவரு கூட தாத்தா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் போகும்போது அவர் ஜஸ்ட் வணங்குவார், அவ்வளோதான். இந்த மாதிரி வணங்குவார், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி, ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிற ஒரு விஷயம், ஜெபிக்கணும், தியானம் பண்ணணும், ஜெபிக்கணும், வாசி பண்ணணும், இதே தான் அவங்க நம்மக்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண விஷயம் இதே ஒன்று தான். ஸோ கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப கிராண்டாக நடந்தது. நிறையா மக்களுக்கு தாத்தாவோட ஆசீர்வாதம் போய் சேர்ந்தது. அந்த ஆசீர்வாத மலையில் நாங்கள் எல்லாருமே நினைஞ்சிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் இப்படி போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் தாத்தா எங்களை செக் பண்ண ஒரு விஷயம் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பம்பட்டி தாத்தா கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சு. நல்ல ஒரு ரேப்போ, நல்ல ஒரு உறவு முறை எங்களுக்கு கிடச்சிது. நல்லா பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடச்சிது. தாத்தா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். இப்படியே கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இந்த மண்டல பூஜை, ஒவ்வொரு நாளும் மண்டல பூஜை இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும், ஏன்னா இப்போது சில சமயம் தாத்தா ரூம்லேயே இருந்துருவார், வரமாட்டார், கோவிலுக்கு வரமாட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் அவர் அங்கே அவர் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடச்சிது. ஸோ என்ன ஸ்கூலுக்கு போகிறது, வேறு எந்த வேலை இருந்தாலும் அடித்து பிடிச்சி சாயந்தரம் எல்லா பசங்களும் சரி அங்கே ஷார்ப்பாக தாத்தா வர நேரம் அந்த 5 மணி 6 மணிக்கு ஓடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே, அதாவது வாயளவில் பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இல்லாமல் அவரோட ப்ரெசன்ஸில் வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, ஏகப்பட்ட ஒரு டன் கணக்கில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவரோட இருப்பில் இருக்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். போனால் கூட எங்களுக்கு போகிறக்கு மனசு வராது. அங்கேயே ஏதாவது ஒரு அண்ணன் இருந்தாங்க, அந்த அண்ணன் ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு கோயிலை சுத்தப்படுத்திட்டு தாத்தா போகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம். தாத்தா எந்திரிச்சு அந்த கோயிலிருந்து அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த பாதரட்ச சத்தை டக்கு 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 டக்குன்னு கேட்டு அது முடிகிற வரைக்கும் அவரையே பார்த்துக்கிட்டு, தாய்ப்பால் கேங்கிற குழந்தை எப்படி பரிதவிக்குமோ, அடுத்தது எங்கள் அம்மா எப்போ வருவா, அவள் மாரில் எப்போ நான் வாய் வச்சு மார் முட்டி அந்த பாலை நான் குடிச்சு என் பசியாருவேன், நான் ஆனந்தத்தில் இருப்பேன், என் குழந்தைகள்லாம் எப்படி ஏக்கத்தில் இருக்குமோ அந்த மாதிரி எங்கூட இருந்த எல்லாருமே, நாங்கள் எல்லா பசங்களுமே நண்பர்கள் எல்லாருமே, ஏன்னா அந்த நண்பர்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான்லாம் அங்கே போயிருக்கவே முடியாது, தாத்தாட்ட நான் நெருங்கியிருக்கவே முடியாது. அந்தளவுக்கு சில அண்ணனுங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட கைடன்ஸு, அவங்களோட தூண்டுதல், அவங்களோட வழிகாட்டுதல்
என் நண்பர்கள் கொடுத்த ஊக்கம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே பரஸ்பரம் ஒரு பரிமாறிக்கிட்டு ஒரு வேறு வேறு வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஒற்றுமையாக ஒரு நண்பனாக எல்லாருமே இருக்கிற குருநாதரோட ஆசீர்வாதம் தான் முழு காரணம். அதில் சில அண்ணன்களோட சப்போர்ட்டு, கைடன்ஸ் இதெல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஏங்குவோம் அந்த அப்பாவோட ப்ரெசன்ஸில் வந்து உட்காந்து. அவர் அப்போ தான் அதுக்கப்புறம் அப்பாவோட தாத்தாவோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் தியானத்தையும் வாசியும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறதுக்கான விஷயத்தை எங்களால் உணர முடிஞ்சுது. கண்ணா ஜெபிச்சியா கண்ணா, போன உடனே கோயிலுக்குள்ளே என்ட்ராகி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதே அடுத்த கேள்வி ஜெபிச்சியாடா கண்ணா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். ஸோ இந்த ஜெபிச்சியாடா கண்ணாங்கிற விஷயம் வந்து தியானத்தை நோக்கி தான் போகுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே தியானத்தில் இருக்க ஆரம்பித்தோம். நானும் உட்காந்து அப்படியே கோயிலில் ஒவ்வொரு இடத்துலையும் வீட்டுக்கு போய் நிறைய தியான பயிற்சிகள் எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மனசு சுத்தமாக அடங்கலை, தியானம் கைகூடலை, ஒன்றுமே நடக்கலை. சும்மா வெறுமனே உட்காந்துட்டு வருவோம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அடுத்த பதிவில் தியானத்தை நோக்கி எனது பயணத்தில் குருநாதர் என்ன பண்ணார், என்னோட தியானத்துக்காக அவர் என்ன பண்ணார், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு, எப்படி தீட்சை கொடுத்தாரு, நான் எப்படி தியானம் பண்ண ஆரம்பித்தேன், அதனால எனக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது, அப்பா வந்து எப்படி தீட்சை கொடுக்கறக்கு தயாராகி எங்களை தயார்படுத்தினாருங்கிற விஷயமெல்லாம் நான் அடுத்த இதில் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.